பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை அரவணைக்கிறவர், நம்மை சுகபலத்தோடு அனுதினமும் நம்மை பாதுகாத்து எந்த தீமையும் அணுகாதபடிக்கு நம்மை நடத்துகிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார் என்ற தலைப்பில் 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய பாடலில் இப்படியாக சொல்கிறார், என்னுடைய கால்களை மான் கால்களைப் போலாக்கி வேகமாய் ஓடும்படியான அந்த பெலனை கொடுத்து எனக்குரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். எனக்குரிய அந்த ஸ்தானம், என்னுடைய உயர்வை தேவன் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்று சொல்லுகிறார். நம் வாழ்க்கையிலே சில நேரம் நாம் குறைவுபட்டது போல தெரியலாம். நாம் முயற்சி எடுத்த காரியங்களில் தோல்விகளை காணும்படியாக நாங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் நமக்கென்று ஒரு சித்தம், நமக்கென்று ஒரு உயர்வை தேவன் வைத்திருக்கிறார். அது நிச்சயமாய் தடைப்படாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த உயர்வு நம் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். அங்கு மோசேயை பார்க்கிறோம். அவன் எகிப்து அரண்மனையிலே ஒரு இளவரசனை போல வாழ்ந்தவன். ஆனாலும் 40 வருடம் அவன் வனாந்திரத்திலே தனிமையாயிருந்தான். தேவன் அவனை திரும்பவுமாக எகிப்துக்கு அழைத்து வந்து அவனை உயர்த்தினார். முன்பு இளவரசனாக இருந்த மோசே இப்பொழுது எகிப்தியர்கள் பார்வைக்கு, பார்வோனுடைய பார்வைக்கு ஒரு தேவனைப் போல இருக்கும்படியான ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தினாரே. மோசே அவர்களுக்கு தேவனைப் போல் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இளவரசனாய் இருந்தவன் அவன் ஸ்தானத்தை இழந்துவிட்டோம் என்று சொல்லி அவன் கவலைப்படவில்லை. ஆனாலும் அந்த இழந்ததற்கு பதிலாக கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானம், அவன் இளவரசனாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, அவன் எகிப்து தேசத்துக்கு தேவனாய் இருக்கும்படியான ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருந்தார். அந்த ஸ்தானத்துக்கு தேவன் அவனை உயர்த்தினார். அது அவனுக்குரிய ஸ்தானம். நமக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு எல்லைகளை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு குறித்த இடத்தை தேவன் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அந்த இடத்திற்கு, அந்த உயர்ந்த இடத்திற்கு, அந்த ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். அது ஒரு நாளும் மாறி போகாது. நம் தேவன் என்றும் மாறாதவர். அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் சீக்கிரமாக நமக்குரிய ஸ்தானத்திலே, அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்துவார். நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபைகள் இரக்கங்கள் மேலானது. உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நீர் எங்களை நிறுத்தும்படிக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவரை தாமே ஆண்டவரே, அவைகள் தாமதிக்காதபடிக்கு சீக்கிரத்திலே நாங்கள் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீர் தயவையும் இரக்கத்தையும் பாராட்டும்படிக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.